வணக்கம். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சவுத் இந்தியன் பேங்கோட ஸ்டாக் ஒரு 44% வந்து ஆல் டைம் ஹைலேருந்து இறங்கியிருக்கு. அதனால இத ஸ்டாக் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு ஒரு டவுட் எப்பயுமே இருக்கும். இது இன்னும் எவ்வளோ ஃபர்தரா இறங்கும்? இல்ல இதுக்கு மேல ஏறுமா? இப்ப இத வச்சிருக்கிறத வந்து வித்துறலாமா? அப்படின்னு அவங்களுக்கு இருக்கும். இல்ல புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரைட் டைமா? இப்ப நமக்கு ரிட்டர்ன்ஸ் குடுக்குமா? அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோல ஒரு டீட்டெயிலா இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பிளஸ் டெக்னிக்கல் பார்ப்போம். இதோட ஃபியூச்சர் குரோத் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஏன் இது கண்டினியூஸா இறங்குது அப்படின்னு பார்ப்போம். இது ஃபினான்ஷியல்ஸ் பார்ப்போம். ஸ்டாக்கை பத்தி என்ன அனலிஸ்ட்லாம் சொல்றாங்க, ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் சொல்றாங்க, ரிசர்ச் ஃபார்ம் அப்படின்னு பார்ப்போம். இதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி இருக்கு, இதோட ஃபர்தர் டார்கெட் பிரைஸ் என்ன, இதெல்லாம் எல்லாமே கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்ப்போம். சவுத் இந்தியன் பேங்க் வந்து ஒரு கேரளா பேஸ்டு பேங்க். இது வந்து 1929ல வந்து கேரளா இருக்க திரிசூர்ன்ற இடத்துல வந்து இதை ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கு இப்ப 955 பிரான்ச் இருக்கு ஆல் ஓவர் இந்தியால. மேஜரா பாத்தீங்கன்னா இவங்க கேரளால தான் ஒரு 52% கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட வந்து கேரளால இருக்கு. அப்புறம் மீதி இருக்கிறது பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால இருக்கு. சவுத் இந்தியாவோட பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா அதாவது 30% வந்து சவுத் இந்தியால இருக்கு. மீதி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா தான் மீதி இருக்கு. நம்பர் ஆஃப் பிரான்ச் பாத்தீங்கன்னா கேரளால 537 இருக்கு, தமிழ்நாட்டுல 153 இருக்கு, ஆந்திர பிரதேஷ்ல 66, கர்நாடகால 63. இதோட சிஓ பிஆர் சேஷாத்ரி அப்படின்றவரு இதுக்கு முன்னாடி சிட்டி பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு நிறைய ஒரு 20 இயர்ஸ் மேல ஒர்க் பண்ணிட்டு இங்க வந்திருக்காரு. ஸோ இந்த கம்பெனி போனஸ் ஷேர் பாத்தீங்கன்னா இதுவரையும் 2008ல ஒரு வாட்டி கொடுத்திருக்காங்க. ஒரு ஷேர் வச்சிருந்தீங்கன்னா 4 ஷேர் வந்து அப்ப போனஸ் ஷேர் கொடுத்தாங்க 2008ல. அதுக்கப்புறம் எந்த போனஸ் ஷேரும் கொடுக்கல. ரீசெண்டா பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல வந்து ஒரு ரைட்ஸ் இஷ்யூ வந்துச்சு. 4 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா அவங்க ஒரு ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து 22 ரூபா பிரைஸ்ல வந்து கொடுத்தாங்க. அப்போ கம்பெனி வந்து ரெகுலரா டிவிடெண்ட் பே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 30 பைசா வந்து பர் ஷேருக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கம்பெனியோட பினான்சியல்ஸ் பாத்துருவோம். ஸோ இவங்களோட ரெவென்யூ வந்து இந்த லாஸ்ட் குவார்டர்ல எப்படி இருந்துச்சு பார்ப்போம். அது லாஸ்ட் இயர் இத சேம் குவார்டர்ல எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த குவார்டர்ல Q2ல பாத்தீங்கன்னா இவங்களோட ரெவென்யூ 2355 கோடி. ப்ரீவியஸ் Q2ல பாத்தீங்கன்னா 2129 கோடி. ஸோ அவங்க growth நல்லாவே இருக்கு. ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா இந்த Q2ல வந்து 325 கோடி. இதே சிமிலர் லாஸ்ட் இயர்ல இந்த Q2ல பாத்தீங்கன்னா 275 கோடி. ஸோ ப்ராஃபிட்டும் நல்லா இருக்கு. ஏர்னிங் பர் ஷேரும் பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸா ஏறிட்டு இருக்கு. லாஸ்ட் இயர் இந்த டைம்ல வந்து 1.05 rupees இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 rupee 24 பைசா இருக்கு. ஸோ ரெவன்யூ growth வந்து 10.6% இருக்கு இயர் ஆன் இயர். ப்ராஃபிட் growth வந்து 18.18% இருக்கு இயர் ஆன் இயர். இதுவும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்துச்சு இந்த Q2ல. இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பாத்தீங்கன்னா 6.3% ஏறி 852 கோடியா இருந்துச்சு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பாத்தீங்கன்னா 3.24% வந்து இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பேங்க்குக்கு எப்பயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். அவங்க டெபாசிட் வாங்குறதுக்கும் அவங்க லோன் கொடுக்கறதுக்கும் அது ரெண்டுத்துக்கும் உள்ள மார்ஜின் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தான். ஸோ அது ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட மார்ஜின் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பேங்க்குக்கு நிறைய ரெவன்யூ கிடைக்கும். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ரொம்ப முக்கியம் பேங்க் ஸ்டாக்குக்கு. அது 3.24% இருக்கு. அது ஆக்சுவலா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இது நிறைய இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். என்பி அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க வந்து கம்மி பண்ணிருக்காங்க. ஸோ 1.7%ல இருந்து 1.31% இயர் ஆன் இயர் இந்த குவார்டருக்கு ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு நல்ல நியூஸ். அதே மாதிரி இவங்களோட கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ இருக்கு இல்லைங்களா, அதை சிடிஆர்னு சொல்றோம் இல்லைங்களா, அது பாத்தீங்கன்னா 77.93 இருக்கு. இது வந்து ஹெல்த்தியா இருக்கு. ஸோ ஆஸ் பர் ஆர்பிஐ வந்து 75 to 80 தான் இருக்கணும். ஸோ இது 77 இருக்கு. இன்னொரு பேராமீட்டர் பாத்தீங்கன்னா காசா ரேஷியோ, அதாவது கரண்ட் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட், அது பாத்தீங்கன்னா 31.8% இருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான ரேஷியோ. இது கொஞ்சம் ஹையரா இருந்துச்சுன்னா நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆபரேஷனல் எஃபிஷியன்சி நல்லா இருக்கும். கேஷ் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா வந்து உங்க கரண்ட் அக்கௌண்ட்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்தா உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டே கொடுக்க தேவையில்ல. சேவிங் அக்கௌண்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. 3.5% 3% எவ்வளவுதான் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு நிறைய இருந்துச்சுன்னா கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நல்லா வரும். ஃபெடரல் பேங்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா காசா ரேஷியோ அரௌண்ட் 50க்கு மேல இருக்கும். இவங்களோட மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஹவுசிங் அண்ட் லோன்ல நிறைய இருக்காங்க, மார்கேஜ் லோன்ல. அது ரெண்டுமே வந்து ஒரு 50% கான்ட்ரிபியூட் பண்ணுது உங்களோட டோட்டல் ரெவென்யூல. பிளஸ் வந்து கோல்டு பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த இதுல இருக்கு, 14% கொடுக்குறாங்க. இவங்க வந்து கோல்டு லெண்டிங் பண்றாங்க. கேரளா பேஸ்டு பேங்க்னாவே நிறைய வந்து கோல்டு லெண்டிங் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் விதிவிலக்கு இல்லை. சவுத் இந்தியன் பேங்கோட பினான்சியல்ஸ் பாத்தீங்க, அவங்களோட வந்து மற்ற கீ பேராமீட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க,
இப்ப நம்ம வந்து இந்த கம்பெனியோட ஸ்டாக் அனாலிசிஸ் பார்ப்போம். அதோட அ குரோத் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்டாக் மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் ஒரு ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பிளஸ் ஃபுல் டைம் இன்வெஸ்டர். உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் ஏதாவது கொரிஸ் இருக்கு, நீங்க எஸ்ஐபி போடணும், இல்ல வந்து ஃபண்ட் வந்து செலக்ஷன் பண்ணதுல உங்களுக்கு சப்போர்ட் வேணும், இல்ல உங்களுக்கு எஃப்டியோட ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் வர மாதிரி பாண்ட் இல்ல என்சிடி ஏதாவது ரெக்கமெண்டேஷன் வேணும், இல்ல உங்க போர்ட்ஃபோலியோ வந்து கம்ப்ளீட்டா ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும், வெல்த் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் வேற ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா நீங்க இங்க கொடுத்திருக்கிற மொபைல் நம்பர்ல காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா மார்ச்ல பாத்தீங்கன்னா இவங்க ரைட்ஸ் இஷ்யூ வந்தாங்க. இதுல ரைட்ஸ் இஷ்யூ வரும்போது உங்களுக்கு ஸ்டாக் வந்து அந்த பிப்ரவரியில பீக்ல போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவா இறங்கி அப்படியே டவுன் ட்ரெண்ட் போயிட்டே இருக்கு. உங்களுக்கு தெரியும் அவங்க ரைட்ஸ் இஷ்யூவோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ₹22 சொல்லியிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ₹22 அந்த ரேஞ்ச்ல தான் இப்போ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க கீழே இருக்கிற கிராஃப் பாத்தீங்கன்னா இது வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டவுன் அப்டேட் பண்ண ஒரு மாதிரி மூவ்மெண்ட் வந்து கீழே மேல போயிட்டு தான் இருக்கு. இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ பாத்தீங்கன்னா 4.84 இருக்கு. இண்டஸ்ட்ரி பி பாத்தீங்கன்னா 10.8 இருக்கு. இண்டஸ்ட்ரி பியோட இது ஆஃப்க்கு கீழே தான் வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ வந்து ₹33.70 இருக்கு. இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ₹22.60 இருக்கு. புக் வேல்யூ அதிகமா இருக்கு, அதோட மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. அதே மாதிரி வந்து ஸ்டாக் பி கம்மியா இருக்கு, அது இண்டஸ்ட்ரி பி அதிகமா இருக்கு. ஸோ அப்பனா வெரி கிளியரா நீங்க ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பாத்தீங்கன்னா இது அண்டர் வேல்யூடு ஸ்டாக். அதே மாதிரி உங்களோட ROCE பாத்தீங்கன்னா 6.19 இருக்கு. அது வந்து ஆக்சுவலா கன்சர்ன். இது வந்து ஒரு 12க்கு இல்ல 15க்கு மேல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE அது பாத்தீங்கன்னா 13.8 இருக்கு. இது ஸ்லைட்டா இன்னொரு 2% அதிகமாச்சுன்னா இதுவும் நல்ல ஒரு இண்டிகேட்டரா இருக்கும். ஃபேஸ் வேல்யூ வந்து ₹1 தான் இந்த ஸ்டாக். இவங்களோட வந்து டெட் டு ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 12 இருக்கு. டெட் பாத்தீங்கன்னா 1,05,832 கோடி இருக்கு. இது வந்து பேங்க்குக்கு வந்து இது அதிகமா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து டெபாசிட் தான் அவங்களுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் மணியே. இதோட ஏர்னிங் பர் ஷேர் பாத்தீங்கன்னா ₹4.63 இருக்கு. இது ஒரு வருஷத்தோட இபிஎஸ். இது இவங்களோட சேல்ஸ் growth 3 வருஷத்துல எப்படின்னா CAGR காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் 5.64%. இது அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அதே மாதிரி இவங்களோட சேல்ஸ் பாத்தீங்கன்னா வேரியேஷன் பாத்தீங்கன்னா 10.6% இருக்கு. 3 இயர்ஸ் வந்து ப்ராஃபிட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா 159% இருக்கு. அது ஆக்சுவலாக நல்லா இருக்கு அந்த நம்பர்ஸ். அதே மாதிரி குவார்டர்லி ப்ராஃபிட் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 18.2% இருக்கு. அதுவும் நல்லா இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் 3 மாசத்துல எப்படி கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13% ஆக்சுவலாக டவுன் ஆயிருக்கு. 6 மந்த்ஸ்ல 17% இறங்கி இருக்கு. இதோட வந்து 1 இயர்ல வந்து 1.46% தான் இருக்கு. ரிட்டர்ன் 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 41.3% இருக்கு. இதே 5 இயர்ஸ்ல ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 17.7% இருக்கு. 3 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸ் நல்லா இருக்கு. ஆனா வந்து லாஸ்ட் ரீசெண்டா 1 இயர்ஸ் அந்த அளவுக்கு இல்ல. ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 40.8 இருக்கு. ஸோ RSI வந்து 70க்கு மேல இருந்துச்சுன்னா ஓவர் பாட்னு அர்த்தம். 30 40 30 இந்த ரேஞ்ச் 30 கீழே இருந்துச்சுன்னா ஓவர் சோல்டு, அதாவது அண்டர் வேல்யூடு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால இது வந்து ஒரு அண்டர் வேல்யூ ரேஞ்சில் தான் இது இருக்கு. உங்களுக்கு தெரியும் இது வந்து 44% வந்து கரெக்டா இருக்கு. இதோட பீட்டா பாத்தீங்கன்னா 1.1. பீட்டா 1 வந்து ஸ்டாண்டர்ட். 1க்கு மேல போச்சுன்னா வாலட்டைல், 1க்கு கீழே இருந்துச்சுன்னா லெஸ் வாலட்டைல்னு அர்த்தம். ஸ்டாக் வந்து நம்ம இந்த ஸ்டாக் பி, பிரைஸ் டு புக் வேல்யூ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து நிச்சயமா இது வந்து ஒரு அண்டர் வேல்யூடு ஸ்டாக் தான். இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பார்த்தோம், இந்த கம்பெனியோட ஸ்டாக் அனாலிசிஸ் பார்த்தோம், அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம், இந்த கம்பெனியை நம்ம ஸ்டாக் வாங்கலாமா விற்கலாமா அப்படின்றது. ஸோ இதோட 1 இயர் டார்கெட் பிரைஸ் அனலிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க, இதை ரெக்கமெண்ட் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கோட ரீசன்ட் மூவ்மெண்ட்லாம் பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அக்டோபர் மாசத்துல வந்து 22 கீழே அந்த ரேஞ்சில் வந்து 22 ரேஞ்சில், அதுக்கப்புறம் வந்து ஒரு சடனா ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் மேலே போயிட்டு 24 25 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு திருப்பி வந்து டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு திருப்பி வந்து இந்த 22.4 இந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ கிளியரா வந்து இந்த 22ல வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 25ல இருக்கு. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 26ல இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி போச்சுன்னா மேலே போறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. அனலிஸ்ட்லாம் இதை வந்து என்ன சொல்றாங்க ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 1 இயர் டார்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து அவரேஜா வந்து ஒரு ₹32 அப்படின்றது போகும். இல்ல மேக்ஸிமம் போச்சுன்னா இது ₹38 போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா இதுதான் இந்த டார்கெட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர்காஸ்ட் பிரகாரம். இப்போ ஸோ 20 இப்போ 20 லெவல், அதுக்கப்புறம் 27 போகலாம், அதுக்கப்புறம் 32 போகலாம், இல்ல அதுக்கு மேல போச்சுன்னா 38 போகலாம் அப்படின்ற மாதிரி இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது 32 ஆவரேஜ்
32 லெவல்ல போனாவே உங்களுக்கு வந்து அப்சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு 42% வந்து அப்பா இருக்கும். ஸோ ரேட்டிங் ஏஜென்சிஸ் என்ன சொல்றாங்க, ரிசர்ச் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர் இத வந்து ரேட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல. அதுல வந்து 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் பை சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பை சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து ஹோல்டு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருமே செல் பண்ண சொல்லல. ஸோ இதுலேருந்து கொஞ்சம் கிளியரா நமக்கே ஒரு இண்டிகேஷன் கிடைக்குது. நியர் டார்கெட் பிரைஸ் பார்த்தீங்க, அனலிஸ்ட் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்க, உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். இத வாங்கணுமா, இல்ல வச்சிருக்கணுமா, இல்ல விக்கணுமா அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போ வந்து ஆல் டைம் லோல இருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் இன்னும் ரூ. 1 ரூ. 2 வேணா கீழ இறங்கலாம். இந்த மார்க்கெட் கொஞ்சம் வாலடைலா இருக்கும்போது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பவுன்ஸ் பேக் பண்றதுக்கு நல்லாவே சான்சஸ் இருக்கு. இது வந்து ஒரு பாட்டம டச் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்டர் வேல்யூட் வேற நீங்க பார்த்தீங்க. பிஇ பார்த்தீங்க. அதோட புக் வேல்யூலாம் பார்த்தீங்க. அதோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்லாம் பார்த்தீங்க. ஸோ அதோட பீட்டாவும் பார்த்தீங்க. ஸோ அதனால இது வந்து இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து இது மேல ஏறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா வந்து லாங் டர்ம் இமிடியேட்டா போகுமா, பயங்கரமா ஏறுமா அப்படின்னா வந்து அது இல்ல. இது கொஞ்சம் ஸ்லோவா தான் மூவ் ஆகும் இந்த ஸ்டாக்க பொறுத்தவரையும். ஸோ அதனால இப்போ என்டர் பண்றேன்னு நினைக்கிறவங்க இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி என்டர் ஆகுங்க. ஒரே அடியா வாங்காதீங்க. இது ஏன்னா இன்னும் சொன்ன மாரி இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் இறங்குச்சுன்னா, இது கீழ இறங்கறதுக்கு சான்சஸா இருக்கு. ஸோ எப்போ இது மூவ் ஆகும்னா மேல வந்து ஒண்ணு மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கா இருக்கணும். பிளஸ் வந்து மத்த ஆர்பிஐயோட இது வந்து இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றாங்க. இல்ல மத்த இன்னும் கொஞ்சம் வந்து குளோபல் கிரைசிஸ் கொஞ்சம் கம்மியாகுது. இல்ல இவங்களோட வந்து Q3 ரெவென்யூஸ் வந்து நல்லா வருது அப்படின்னும்போது வந்து அந்த காசா ரேஷியோ இம்ப்ரூவ் ஆகுது. அவங்க நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ப்ராஃபிட் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. இந்த மாதிரி மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் இதை பீட் பண்ணுது. இந்த மாதிரி கேசஸ் வரும்போது இந்த ஸ்டாக் வந்து நல்லா மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால வந்து உங்களுடைய வந்து ரிஸ்க் ப்ரொஃபைல் பார்த்துட்டு உங்களுடைய ஹோல்டிங் பீரியட் எவ்வளவு நாள்னு பார்த்துட்டு இத எப்போ வாங்கணும் இல்ல விற்கணுமான்னு முடிவு பண்ணீங்க. பட் ஃபண்டமெண்டலி இந்த வந்து கம்பெனி வந்து இந்த பேங்க் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இப்ப இருக்கிற ரெவென்யூஸ் இப்ப இருக்கிற பினான்சியல் பிரகாரம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.